ஹாய் ஆல், வெல்கம் டு வர்ணம் ஆயிரம். என் ஹஸ்பண்டோட 30th பர்த்டேக்கு 30 டிஷ்ஷஸ் குக் பண்ணியிருந்தேன். என்னென்ன டிஷ்ஷஸ் குக் பண்ணியிருந்தேன், எப்படி குக் பண்ணேன், நிறையா வெரைட்டிஸ் குக் பண்ணும்போது எப்படி கேட்டகரைஸ் பண்ணி குக் பண்ணால் ஈஸியாக குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் 1 o'clock குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணும்போதே 9 o'clock ஆயிடுச்சு. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. சுகர் சிரப்பை எல்லா ஸ்வீட்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி காமனாக காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ அந்தந்த ஸ்வீட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சிரப் ஆட் பண்ணி ஸ்வீட் செஞ்சுட்டேன். ஏன்னா தனித்தனியாக காய்ச்சினா லேட் ஆயிரும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு தான் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும்னு சொல்லிவிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங் வரைக்கும் இது சில் ஆகட்டும்னு. நெக்ஸ்ட்டு வந்து சைட் டிஷ்ஷை மெயின் கோர்ஸில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பொட்டேட்டோ வச்சு சில டிஷ்ஷஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பொட்டேட்டோ காமனாக வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்து கொஞ்சம் வந்து வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். சிலது வந்து அப்படியே தனியாக வச்சுருந்தேன். ஸோ ஸ்டார்டர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு. எக்கில் 4-5 டிஷ்ஷஸ் பிளான் பண்ணியிருந்தனால பாயில் பண்ணி வச்சுருந்தேன் எக்கை. ஸோ எக் பவுச், எக் சாண்ட்விச், எக் காந்தாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு கஸ்டர்ட் பவுடர், கண்டன்ஸ் மில்கெல்லாம் எதுவுமே நான் கடையில் வாங்கல. எல்லாமே மில்க்கு சுகரை வச்சு நானே வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். கடலை மாவு காமனாக கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ வாழைக்காய் பஜ்ஜி போடுறக்கு பொட்டேட்டோ போண்டா, எக் போண்டா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு. மெயின் டிஷ்க்கு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஸோ ரெண்டுக்குமே வந்து தாளித்து விட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நைட்டு டின்னருக்கு முன்னாடி சூடாக செஞ்சுக்கலாம். படிக்கும்போதும் கூட இப்படி நோட்ஸ் எல்லாம் எடுத்து படித்தேனான்னு தெரியல. ஆனால் அவருக்கு குக் பண்ணுறதுக்காக 2 days முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி, ஏன்னா 1 dayலேயே குக் பண்ணுங்கனாலும் டைம் பத்துமோ பத்தாதா. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பயந்துகிட்டே தான் குக் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டரில் பேபிகார்ன் சிகார் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எப்படி வரும்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் சூப்பராக வந்துச்சு. ஆல்ரெடி பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சுருந்தனால சேம் பொட்டேட்டோவே பேபிகார்னுக்கு, பொட்டேட்டோ சீஸ் பாலுக்கு, ஆலு சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டேன். தோசை மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ உளுந்து வடைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி குக் பண்ணால் நிறைய வெரைட்டிஸ் குக் பண்ணலான்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. என்னென்ன 30 டிஷ்ஷஸ் குக் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸ்வீட்ஸில் ரவா லட்டு, கோகோனட் பர்ஃபி, கோகோனட் பால்கோவா, ஷாயி துக்டா பண்ணியிருந்தேன். ட்ரிங்க்கில் வந்து பனானா மேங்கோ மில்க் ஷேக், இளநீர் பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம், சிண்ட்ரெல்லா மாக்டெயில், காஃபி அவரோட ஃபேவரட். ஸோ காஃபி பண்ணியிருந்தேன். ஸ்டார்டரில் வந்து பஜ்ஜி, பொட்டேட்டோ போண்டா, எக் போண்டா, பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ், பேபிகார்ன் சிகர், உளுந்து வடை, ஸ்மால் போண்டாஸ். எக் ரெசிபீஸ் வந்து எக் பவுச், எக் சாண்ட்விச், எக் காந்தாரி, பாயில்ட் எக். அவருக்கு பட்டர் கார்லிக் எக் ரொம்ப பிடிக்கும். ஸோ பெப்பர் போட்டு பட்டர் கார்லிக் எக் பண்ணியிருந்தேன். சிக்கன் ரெசிபீஸ் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் ட்ரம் ஸ்டிக், சிக்கன் பக்கோடா பண்ணியிருந்தேன். மெயின் டிஷ்ஷில் ஆலு சப்பாத்தி, ஆனியன் தோசை, பூரி, தென் சிக்கன் பிரியாணிக்கு ரைத்தா பண்ணியிருந்தேன், குக்கும்பர் அண்ட் ஆனியன் போட்டு. அண்ட் ஃபினிஷிங் டச்சாக ஐஸ்கிரீம் கூட கடையில் வாங்கக்கூடாதுன்னு வாட்டர்மெலன் பாப்சிக்கல் பண்ணியிருந்தேன். இந்த டிஷ்ஷஸோட ரெசிபீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.